உள்ளம் என்று வரப்போகல எப்படி உங்களோட உள்ளம் இத ஹஜ்ஜிக்கு போகல ஈக்கணும்ன்றது தான் இப்ப அடுத்த கொஸ்டின். ரைட். இப்ப முதலாவது தாரு உம்ரா ஆல்ரெடி செஞ்சுக்கிறீங்க. கை தூக்கல உம்ரா நான் செஞ்சு முடிச்சு. மாஷா எல்லாரும் உம்ரா செஞ்சிட்டீங்க. அப்ப பேஸ் அந்த ஹஜ்ஜி வந்து லேஸ் ஆகி ஆல்ரெடி சப்ஜெக்ட் நிறைய சப்ஜெக்ட் தெரியும். ரைட். உம்ரா போகல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போன எக்ஸ்பீரியன்ஸ் நினைவுகிறா யாருக்கு சார்? ஃபர்ஸ்ட் உம்ராக்கு போகல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க நினைவுகிறா. நீங்க கௌபத்துல்லாவ என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் தரகா கண்டோன்னே ஒரு துவா கேளுங்க, அது துவா வந்து கபூல். அப்படிதானே? ரைட். அது துவா சும்மா ரெண்டமா யாருக்கு சொல்லு, நான் இந்த துவாவை தான் கேட்டேன். ஓப்பனா சொல்ல எழுமான துவா இருந்தா சொல்லுங்களேன் கொஞ்சம். கபூல் செய்யணும். எக்ஸாக்ட்லி. மௌலவிமாரும் எனக்கும் சொல்லி அனுப்பினதுதான், நீங்க கபூதுல்லா கண்ணொன்னே இந்த வாழ்க்கையில கேட்கிற எல்லா துவாவையும் நீ கபூல் செய். இதுதான் கேட்கிறேன். நோங்களா நிறைய பேர் அதுதான் கேட்டிருப்பாங்க. சிலவங்க சொல்லுவாங்க எந்த வருஷம் என்ன ஹஜ் அனுப்பு இல்லாட்டி உம்ராக்கு அனுப்பு, அந்த மாதிரி துவா தான் சொல்லுவாங்க. என்ன மவன் வந்து 7 வயசு சரியா? அவர்கிட்ட உம்ரா ஃபர்ஸ்ட் உம்ரா செய்யல 6 இல்லாட்டி 7 வயசு. அவர் வந்து கவுதுல்லாவை கேட்டு ஒரு கவுதுல்லா கண்ணொன்னு துவா கபூல்னு தெரியும் தானே? கேட்டு கேட்கிற துவா கபூல். அவர் என்ன துவா தெரியுமா கேட்டாரு? அவர் கேட்ட துவா வந்து யா அல்லா, கவுதுல்லா கண்ணொன்னு கேட்கிற துவா சரியா? யா அல்லா, யாரையும் நரகத்துக்கு போடாதே அல்லா, எல்லாரையும் சொர்க்கத்துக்கு. இதுதான் கேட்டது. யாரையும் 7 வயசு, யாரையும் நரகத்துக்கு போடாத, எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பு. நான் ஏன் இதை சொல்றேன் என்று சொன்னா, நாங்க மாஷால்லா ஒரு வெடத்துக்கு போறோம். அந்த வெடம் வந்து நாங்க சும்மா நினைக்கிறோம் இதை ஹஜ்ஜி தான் நான் போறேன். அது வந்து ஹஜ் என்று சொன்னதுக்கு வந்து அதை வெடமிக்குது. அந்த வெடம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வெடம். அந்த ஃபீலிங், அந்த ஃபிக்ர், அந்த சஹாபாக்கள் அடிப்பட்ட வெடம், அந்த உள்ளம், அந்த நீங்க வந்து 1400 இயர்ஸ் பேக்குக்கு போயிட்டு வாழணும். We have to relive there. அதுதான் ஹஜ். ஹஜ் என்னன்னா 2 things. ஒன்று வந்து நீங்க 1400 இயர்ஸ் போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அது பட்ட கஷ்டங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க கபூதுல்லா கிட்ட போனா விலகும். அவன் தக்பீர் கட்டி சுஜூத் செய்ய போகல, அவன் அபூ ஜஹல் வந்து தொடல போட்டது, இதெல்லாம் வந்து யூ கேன் see it live. நீங்க சரியா ஹஜ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண் முன்னுக்கு இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும். ஆனா அதெல்லாம் படிச்சுட்டும் போகணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆக இம்பார்ட்டன்ட் தான் ஹஜ் செய்யறத படிச்சுட்டு போகணும். இல்லாட்டி அத எங்க உண்மை சொன்ன கரப்பொத்தான் ஹஜ் செஞ்ச மாதிரி தான் ஆகிடும். அதுதான் இம்பார்ட்டன்ட். சோ இதெல்லாம் வந்து நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா யூ கேன் ரீலிவ் இன் தேர் லைஃப். அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, என்கிட்ட வந்து ஹஜ் போயிட்டு வந்து கேட்டாங்க உங்களோட ஹஜ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. நான் சொன்ன ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கியாமத் நாள்ல போயிட்டு கியாமத் நாள்ல லீவ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா நீங்க கியாமத் நாளுக்கு போயிட்டு வந்தா எப்படி இருக்கும்? கியாமத் நாளுக்கு போனா உங்களுக்கு வரையலாம். நாங்க எல்லாம் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள பார்க்க போறோம். கியாமத் நாளுக்கு போனா எங்களை திருப்பி வரையலுமா? முடிஞ்சு. ஆனா ஹஜ்ஜுக்கு போனா தட் இஸ் a resemblance. அது வந்து கியாமத் நாள் தான். அது ஏன் தெரியுமா? சூரா ஹஜ்ஜ கட்டாயம் படிங்க. சூரா ஹஜ் நாங்க அது பிளானும் போட்டேன்னா மச்சான் என்னென்ன படிக்கணும் என்று. அதுல கட்டாயம் படிக்கொண்டு தான் சூரா ஹஜ்ஜில தப்சீர் படிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹஜ் எப்படி தெரியுமா ஸ்டார்ட் ஆகுறான்? கியாமத் நாள்ல சொல்லு வமினன்னா சுகாரா. அலியாமன் ரஷத் மாதிரி சொல்லுவாரு, மனுஷர்கள் எல்லாம் இந்த போதையில் அப்படி என்ற சாராயம் குடிச்சதுமா மத்தாவி பொங்கலாவிப்பாங்க. அத மாதிரி கியாமத் நாள் இருப்பாங்களாம். அது வந்து போதையால இல்ல, என்னதால? அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், அல்லாஹ்வோட பயத்தால கியாமத் நாள் அப்படி. நீங்க சரியா ஹஜ் செஞ்சீங்கன்னா சேம் சினாரியோ நீங்க தவாஃப் பண்ணக்குள்ள பாப்பீங்க. நீங்க தவாஃப் பண்ண தேவையில்லை. நீங்க ஒட்டோவா தவாஃப்ல போவீங்க. நினைக்கிறோம் மச்சான், நீங்க சும்மா தயங்கிறீங்க. சும்மா மனுஷர் எல்லாம் சும்மா முங்கலாவி இப்படி சும்மா தலை சுத்தி கொண்டு தான் தவாஃப் பண்ணுவாங்க. சரியா அதுக்கு என்ன சொல்றீங்க? அந்த ஃபீலிங் சரியா வந்துச்சுன்னு சொன்னா நீங்க நினைப்பீங்க நீங்க இப்ப அல்லாட நல்லா நினைச்சுக்கோ. அந்த கவுதுல்லை தானே, கவுதுல்லாட சரியா நேரத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபிஷேகம். ஹஜ் ரெண்டாவது ஹஜ்ஜின் சிறப்பு வாசிட்டு போவாங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஹஜ்ஜின் சிறப்பை நீங்க சரியா வாசிங்கன்னா சுப்பிரியா ஹஜ் செய்யும் சொல்லுவாங்க. ஹஜ் சிறப்பு ஃபுல்லா வாசிக்காம ஹஜ் செய்வாங்க. அவ்வளவு ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி எழுதிட்டாங்க. அந்த கவுதுல்லாட சரியா நேரத்தான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபிஷேகம். அதுக்கு நேரத்தான மலக்குமார்கள் சுத்தி கொண்டு இருப்பாங்க, தவாஃப் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. நாங்க அதே
கபத்துல்லா சுத்தகொல கபத்துல்லா வேண்டா பெருசா ஒண்ணும் இல்ல, அது துணியால உண்டு. ஆனா எங்கட உள்ளத்துல வரணும், நான் என் அரிச ரப்புடைய அரிச சுத்தி கொண்டு சுத்துவோம். உம்ரா செஞ்ச சொல்லி உங்களுக்கு எனக்கு தெரியும் அந்த ஃபீலிங்ல சுத்தினேன். ஆனா சரியா சுத்தினா நீங்க நினைப்பீங்க ரப்புட அரிச இப்ப நான் சுத்தி கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரிசில உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், அவன் அரிசத்தான் நான் சுத்தி கொண்டிருக்கிறேன்னு நினைக்க போகல. அப்போ உங்களுக்கு விளங்கும் அத மயக்கமான ஃபீலிங். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு கியாமத்னால பெய்துட்டு வந்து சுபான். சரி, நான் டாபிக் இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்டா, இப்ப நான் ஏன் இப்ராஹிம், என்ன மகன் பேரு இப்ராஹிம் தான், அவர் சொன்ன துவா சொன்னேன்டா, நீங்க ஹஜ்ஜி போகல நல்லா நினைச்சுக்கோங்க, உம்மத்திட கவலை ஈக்கிற உத்தரா போங்க. எப்படி என்று சொன்னா, நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப எத்தனை 40 லட்சம் 40 லட்சம் பேர் ஹஜ்ஜி செய்வாங்க. அந்த 40 லட்சம் பேர் ஹஜ்ஜி செய்யக்கொள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அது அத்தனை பேர்டையும் உள்ளத்துல என்னென்ன ஓடுதுன்னு அல்லாஹ்க்கு தெரியும். நீங்க தவாப் செய்ய போகல, சிலவங்க அவங்க வீட்டு பிரச்சனையை யோசிச்சு கூட தவாப் செய்வாங்க, சிலவங்க ஜாப் பிரச்சனையை யோசிச்சு கூட தவாப் செய்வாங்க, சிலவங்க வைஃப் என்ன செய்யறேன் புள்ள என்ன செய்ய அப்படி ஒவ்வொரு பிரச்சனை தான் தவாப் செய்வாங்க. யாரு சரி ஒரு மனுஷன் அவர் தவாப் செய்யக்கொள்ள, யா அல்லாஹ் யாரும் நரகத்துக்கு போக கூடாது, யா அல்லாஹ் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும், யா அல்லாஹ் இத உள்ளத்தோட இந்த உம்மத்தில கவலையோட தவாப் செய்ய போகல, அவர் யார காப்பிகேட் பண்றாரு சொல்லுங்க பாக்க சரியா? யார காப்பிகேட் பண்றாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ஐன இல்ல, நீங்க உங்களோட உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காப்பிகேட் பண்ணி கொண்டு தவாப் பண்றீங்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனுஷன் உள்ளத்தை பார்க்கல, இவன் ஒவ்வொருத்த யோசிக்கோல, இவன் மட்டும் உம்மத்தை பத்தி யோசிச்சு கொண்டு போறானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கும் எவ்வளவு ஒரு கனெக்ஷன் உண்டா நல்லா நினைச்சுக்கோ. நாங்க இத மஜ்மாவுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எங்கட ஹஜ் எப்படி நாங்க கபூல் செஞ்சுக்கொள்ளும், அதுதான் நோக்கம். மாஷா அல்லாஹ், இந்த ஹஜ் எங்கட ஹஜ் மப்ரூ என்று சொல்வேன். ஹஜ் எப்படி ஹஜ் தான் எனக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுற எங்க முடிகிறேன்னு தெரியாம வச்சாங்க, அவ்வளவு தலைக்கு வந்து கொண்டிருக்குது ஹஜ். இப்ப நாங்க கொஞ்சம் பேர் ஹஜ் போறோம் தானே, அலியாமத் ரஷா சொல்லுவாரு, இத போற ஒத்தட ஹஜ் கபூல் ஆவினா எல்லா ஹஜ்ஜும் கபூல் ஆகும். எல்லா ஹஜ்ஜும் கபூலாதே இல்ல. ஒரு ஊரால ஒரு 100 பேர் போறாங்க, அது 100 பேர்ல ஒத்தர் சரியா ஹஜ் செஞ்சா எல்லா ஹஜ்ஜும் கபூல் ஆக மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அப்ப நீங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு இந்த உம்மத்துல கவலை சொல்லு, இந்த உம்மத்துல நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்கிற துவா, யா அல்லாஹ் ஏண்டா ஹஜ்ஜ கபூல் செய், ஏண்டா ஹஜ்ஜ கபூல் செய். இது உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் அலியாமத் ரஷாத் பயானையும் காட்டுறேன், கொஞ்சம் எங்களுக்கு டைமிங்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்ப இதுல முக்கியமா இது அலியாமத் ரஷாத் பயான்ல சரி இல்ல, நாங்க துவா கேட்கணும் என்ன தெரியுமா, யா அல்லாஹ் ஏண்டா ஹஜ்ஜ கபூல் செய் இல்ல, யார்டா ஹஜ்ஜ கபூல் செய், எங்கடா யா அல்லாஹ் 40 லட்சம் பேர் வந்தா இந்த 40 லட்சம் பேர் ஹஜ்ஜ கபூல் செய்யன்னு துவா. இதுதான் அசலான உங்களோட துவா. ஏண்ட மட்டும் என்று நீங்க கேட்டீங்கன்னா நாங்க எப்படி துவா கேட்கிறோம் தெரியுமா? இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க என்ன, செல்ஃபிஷ். சரியா சொல்றீங்க, செல்ஃபிஷா போவாங்க. நல்லா நினைச்சுக்கோ. இப்ப நான் ஒன்று சொன்னேன், இப்ப நாங்க கியாமத் நாள் ரிசெம்பிள் பண்றதுதான் ஹஜ். கியாமத் நாள் தான் அது. கியாமத் நாள் உடுப்பே ஒருத்தருக்கும் மீக்காது, அங்க நாங்க எல்லாரும் ஒரே உடுப்பு எடுத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஐடியா. கியாமத் நாள் உடுப்பே இல்ல. சோ அந்த ரிசெம்பிளன்ஸ் தான் அது. அடுத்து எல்லாருக்கும் நீங்க டாக்டர் ஆகிக்கலாம், இன்ஜினியர் ஆகிக்கலாம், பெரிய கிங் ஆகிக்கலாம், எல்லாரும் ஒரே மாதிரி தான், உங்களுக்கு அடையாளம் விளங்காது. அதே தான் கியாமத் நாளும் அப்படிதான். நீ உங்களோட பொசிஷனை வச்சு உங்களுக்கு அந்தஸ்து வச்சு இல்ல, எல்லாம் ஒரே விஷயம் செய்யணும். நான் என்ன சொல்ல வந்தேன்டா, கியாமத் நாள்ல எல்லாரும் யா நப்சி என்று தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யா நப்சி என்று தான் சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் யா நப்சி சொல்ல மாட்டேன். யார் அது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மட்டும் யா உம்மத்தி என்று தான் சொல்லுவாங்க. அப்ப எங்களுக்கு நாங்களும் கியாமத் நாள் அல்லாஹ் பாதுகாக்கணும், கியாமத் நாள் நாங்களும் யா நப்சி என்று தான் சொல்ல போறோம் தானே, நான் நப்சி என்று தான் சொல்ல போறோம். ஆனா எங்களுக்கு துன்யால கியாமத் நாள்ல மாதிரி ஒரு இடம் கிடைக்குது, அந்த இடத்துல சரி நாங்க உம்மத்துக்கு துவா நீ இதை வைப்போமா இன்ஷா அல்லாஹ் கட்டாயம். இது ஒன்று. ரெண்டாவது, அந்த 40 லட்சம் பேர் மட்டும் இல்ல, ரெண்டாவது துவாவை கேட்கணும், யா அல்லாஹ் கியாமத் நாள் மட்டும் யார் யாரு ஹஜ்ஜி செய்யறாங்களோ யா அல்லாஹ் அது அத்தனை பேர் ஹஜ்ஜை நீ கபூல் செய். ரெண்டாவது துவா. ரைட்டா? மூணாவது துவா நான் சொல்றது இது எந்த கிதாபில உங்களுக்கு தேடலாம், இது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல வருது. மூணாவது துவா, யா அல்லாஹ் யார் யார் உலகத்துல முஸ்லீம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நீ முஸ்லீம் ஆக்கி, யா அல்லாஹ் ஆக்கி எல்லாருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம், எல்லா ஹஜ்ஜை நீ கபூல் செய்.
கியாமத் நாள் விட்டு. இது என்ன நாங்க செய்யறோம் தெரியுமா? நாங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசம்பிளம். இதுதான் நான் சொன்னேன், அந்த மவன் கேட்ட துவா, யா அல்லாஹ் நாரே நரகத்துக்கு போடக்கூடாது. இது ஆஹா இம்பார்ட்டன்ட். இத சப்ஜெக்ட் கிளியர் தான். எங்களோட உள்ளம் எப்படி இருக்கணும் என்ற சப்ஜெக்ட் ரைட். அதுக்கு போற வந்து அடுத்த விஷயம் தான் ஆக முக்கியமான 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 விஷயம் தான். நாங்க ஹஜ்ஜி போறது ஒன்று, நான் ஹஜ்ஜி செய்யறது. ரெண்டாவது, நாங்க தௌவத்துடைய நியத்துல போறோம். அப்ப தௌவத் என்ன தெரியுமா இம்பார்ட்டன்ட்? நம்புறேன்டா நம்புங்க, மாஷால்லா மாஷால்லா சல்லிக்கிற அப்படி சல்லிக்கிறார்கள் வருவாங்க. சல்லிக்கிறாங்க. எங்களோட ஹஜ்ஜி வந்து ஒருத்தர் மச்சான் சொன்னாரு, நகை வாங்க போறேன் சொல்லி மதீனால வச்சு நகை வாங்க போயிட்டு இப்ப இவங்க நகை வாங்க வந்துட்டாங்க. இப்ப வைஃப் கேட்டு எவ்வளவு நான் நோமலா வந்து 2-3 லட்சம் 3 லட்சத்துக்கு தானே நகை வாங்குறேன். எவ்வளவு நகை வாங்க வந்தீங்க? ஒரு 50-60 லட்சத்துக்கு வாங்க வந்தோம். அவ்வளவு நகையா? 50-60 லட்சம் நகை வாங்கிட்டாங்க. வைஃப் கேட்டு இவ்வளவு நகை எடுத்துக்கு வாங்கினீங்க? இல்ல எங்கட புள்ளையில நாங்க பார்க்க கொடுத்தோம், அவங்களுக்கு ஒரு 2-3 லட்சத்துக்கு நகை. அப்புறம் எங்க தாத்தமாருக்கு 3. நாங்க கிஃப்ட் கொடுக்குறேன் முசல்லா அது இது, அத மாதிரி அவங்க நகை கிஃப்ட் கொடுக்க வாங்கிக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அந்த மாதிரி சல்லீகளாக வருவாங்க ஹஜ்ஜிக்கு. ஆனா விளங்காது. நான் யோசிச்சேன், 60 லட்சத்துக்கு நகை வாங்கின மனுஷனுக்கு மினால படுக்கிறதுக்கு இவ்வளவுதான் தருவாங்க. சின்ன துண்டு 2 இது மாதிரி 2 தலைவாணி போடுற விடம், இவ்வளவுதான் மினால படுக்கிற விடம். சரியா ஒருத்தருக்கு சம்பவம் சொல்றேன். வைஃப் மினா பி கேட்டகரி நல்ல கேட்டகரி பி நார்மலா. வைஃப் டென்ட்ட பார்த்துட்டு உடனே வெளியே வந்துட்டான். எனக்கு இங்கே கேலாம். நான் இவர வைஃப் அழுகுறோம், எனக்கு வரையில இதுக்குள்ள இப்படி மனசு நீக்கிறேன் அப்படி பி கேட்டகரி மச்சான். நான் சொன்னேன், நீங்க சீய கண்ட என்ன சொல்றீங்க? நீங்க ஹஜ் அவ ஏலாவே இருந்துட்டான் ஹஜ் செய்யறதுக்கு. எனக்கு ஏலா இது நீங்க மீனாக போறதான் நீங்க வந்து அரஃபத்தான் ஹஜ் பேசி. இப்ப என்ன செய்ய இவ ஷேப் ஆக்கி அவ மிச்ச நேரம் வெளியே நானும் எங்களுக்கு எல்லாரும் ஒன்றுக்கு தான் போட்டினாங்க. அப்புறம் நானும் அவன் மிச்ச நேரம் வெளியே இருந்தேன். அவன் தவத் கொடுத்து இவ உள்ளுக்கு எப்படி உள்ளுக்கு சொல்லி. சோ என்ன சொல்ல வந்தேன்? ஓகே, தவத் என்ன இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. ஹஜ்ஜ பத்தி ஒரு ஐடியாவே இல்ல அவங்ககிட்ட போய் ஹஜ்ஜிட பரல கேட்டா தெரியாதுதான் சொல்லுவாங்க. ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறாங்க, லட்சக்கணக்கு சல்லி கணக்கு இல்லாம செலவழிச்சு வருவாங்க. ஹஜ்ஜ பத்தி ஒரு ஐடியாவும் இல்ல. என்னதுக்கு ஹஜ்ஜி வந்து ஹஜ்ஜி பரல தானே, அத பரல முடிச்சிடுவோமே. இப்படி நிறைய பேர். எத்தனை கோட்டை 3000 3,500 கொஞ்சம் கூட்டிக்கிறாங்க. எங்களுக்கு 3,500 பேர் வருவாங்க. அதுல மெஜாரிட்டி நான் நினைக்கிறேன் ஒரு 80% ஒரு ஐடியாவும் இல்லை. அப்ப நீங்க ஹஜ்ஜ பத்தி படிச்சு போங்க, அங்க போயிட்டு ஹஜ்ஜி தரபியத்தோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களோட இது ஏஜென்ட் சரியா ஹஜ்ஜி பண்ணுவாங்க. அப்புறம் அவர் கேசி கொண்டிக்கவாங்க. இவங்க ஏஜென்ட் அவங்களோட டியூட்டியை தான் பாக்க, அவங்க டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை பண்ணுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்டா, தௌவத் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அடுத்தவங்களுக்கு தௌவத்னு சொன்னா கூப்பிட்டு கொண்டு அல்லாஹ் பத்தி பேசுறது இல்ல. இப்படி ஹஜ் உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு அது கிடைச்சு, நீங்க ஒவ்வொருத்தர கார்குசாரி கேட்பீங்க. சிலவங்களோட கார்குசாரி சுப்ஹானல்லாஹ் கேட்டா அழுவ வரும். அப்படி தியாகத்தோட வந்தாக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை முழுக்க சேவிங் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அது உங்களுக்கு உற்சாகமாயிட்டு. சிலவங்க ஃபண்டுக்கு வந்தாக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு குரூப் ஒன்று சரி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி டிஸ்கஷன் சீக்குது. இது ஒரு ஷியா இதை நான் ரெக்கார்ட் பண்றேன். இது அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு சிக்கு டவுட் இருந்தா வாங்க, அது எங்களுக்கு ஒரு மௌலவி இருக்கிறாரு. இத மாதிரி சும்மா நீங்க போயிட்டு பயம் பண்றோம் இல்ல, கூட்டாளி மாதிரி பலவி ஹஜ்ஜ பத்தி தெரியுமா அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு பயானை அவங்களுக்கு ஃபோர்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்ல மெண்டு பண்ற ஒரு பயானை ஃபோர்ட் பண்ணி, இப்ப இத பயானை ஃபோர்ட் பண்ணா ஹஷானுக்கு எல்லாம் இனிமே பேத்து கொண்டு எனக்கும் நம்ம வந்து கொண்டிருக்கும். சரியா? இது பயான் இல்ல, சும்மா டிஸ்கஷன் தான். ஆனா அவங்களுக்கு அட்லீஸ்ட் அதை அவங்களும் யோசிப்பாடு, நானும் துவா கேட்கணும், நிம்மதை பத்தி கவலைப்படணும், அந்த ஃபீலிங் கொஞ்சம் சரி வரும். சப்ஜெக்ட் கிளியர் தானே? அது தௌவத்துடைய ஃபிகர்லயே போங்க. நினைங்க யா அல்லாஹ். முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், இதை நான் சொல்ல ஹஷானோட பேசினேன்னா, போன ஹஜ்ஜில வச்சு ஒரு துவா கேட்டேன். சரியா? எனக்கும் வைஃபுங்க எப்படி என்று சொன்னா, ஹஜ்ஜி போற நோக்கமே ஒன்று தான், மவுத் வர காட்டியும் அவங்களோட துவா எல்லாம் கபுல் ஆகும். நீங்க சரியா ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ அவங்களோட க்ளோஸ் ஆயிடுவான். நீங்க கேட்கிற எல்லாம் கபுல் ஆகும். இதுதான் அலி அஹ்மத் ரஷாத் பயான் நான் வேற பேசுறோம். அது ஒரு 5 minutes சரி எடுத்து பேசுறேன். உங்களோட ஹஜ்ஜிட ஒரு நோக்கம் தான், நீங்க ஹஜ்ஜி போயிட்டு வரப்போகல நீங்க துவா கபுல் ஆகக்கூடிய மனுஷனா வா. சரியா? அதுல வந்து ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். எங்களோட சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹ், சுஃபியான் அவரோட ஃபுல் பேர் நினைவில்லை. அதுக்கப்புறம் நான் திருப்பி பார்த்தேன் அது பயான். இந்த பயான் நேரம் ஃபுல்லா கேட்டு வந்தேன், ரிமைண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் எல்லாம் மறந்து. அப்ப எத்தனை ஹஜ்ஜி தெரியுமா? 70 அரஃபா தங்கிக்கிறாங்க. எத்தனை அரஃபா? 70 அரஃபா தங்கிக்கிறாங்க.
அவர் அலி அமர்ராஜா சொல்லிட்டு சொல்றாரு 70 அரபாண்டா 70 ஹஜ்ஜி பண்ணிக்கணும், அப்பதான் 70 அரபா. நாங்க ஒரு ஹஜ்ஜிக்கு தடமாறுறோம். அப்ப இதெல்லாம் கேட்டு ஃபுல் ஜோஸா நல்ல வேற. இப்ப எத்தனை நாள் பேக்கேஜ் உங்களுக்கு? எத்தனை நாள் பேக்கேஜ்? 23 நாள். எத்தனை நாள் பேக்கேஜ்? 2 வீக்ஸ் பேக்கேஜ். தாராள 30 days பேக்கேஜ் இருக்குதா? 30 days ஒத்தரும் இல்லை, மேக்ஸிமம் 23 days. 23 days ஹஜ்ஜிக்கு போறோம். எத்தனை நாள் இல்ல? அப்ப மதீனால 10 நாள் ஹஜ்ஜிக்கு போறோம், மதீனால போறோம். அது யாரு குரூப்? எல்லாரும் ஒரே குரூப்பா? ஒவ்வொரு எங்கட பேக்கேஜ் வந்து 30 நாள் பேக்கேஜ். சரியா? அல்லாட உதவி எப்படி சரி அல்லாட உதவி லீவ் கிடைச்சி அப்படியே அஜ்ஜ செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். நீங்க ரெப்போட பட்ட க்ளோஸ் உண்டு. எங்கடாக்கள் நிறைய பேர் அஜ்ஜு போகாத ரீசன் வந்து திருந்த பயம். அஜ்ஜு போய் தான் நிறைய பேர் ஏன்னா கூட அஜி தசி பண்ணா அஜி போனா சரியா ஈக்கணுமே மச்சான் பேலன்ஸ். அப்ப எப்படி அஜி போறேன்? அதுதான் பெரிய பிரச்சனை. சரியா? வேற பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அஜி போ சல்லி மீகுது எல்லாம் ஈக்குது. நல்லா பாதுகாக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த இந்த அப்ப எனக்கு ஒருத்தர் சம்பவம் சொன்னாரு. அவர் எனக்கு நல்ல உங்களுக்கு ஃபேமஸான ஸ்ரீலங்கா சரியான ஃபேமஸான சல்லிக்கிற ஒரு மனுஷன் உண்டு. அவர் பேரை சொல்ல இஷ்டம் இல்லை. அவர் வந்து ஹஜ்ஜி போயிட்டு வந்தார். அப்ப வந்து என்ன கூட்டாளி இங்க கத்தார்ல தான் அவன் நல்ல க்ளோஸ் அவனோட கேட்டிக்கிறாரு, ஹஜ்ஜி போயிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு ஒன்று தாங்க. அவர் சொல்லிக்கிறாரு, மச்சான் ஹஜ்ஜி போயிட்டு வந்ததுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? நீங்க 4 மாசம் மட்டும் போயிட்டு வந்தா நான் உங்களுக்கு ஃபுல் சாப்பாடு தாரேன். ஹஜ்ஜி வந்து சல்லிந்தா போயிடும். என்ன ஹஜ்ஜி வந்து சல்லி என்ன அவர் பெரிய தாய் உண்டு. நான் அவர் பேரை சொல்ல இஷ்டம் இல்லை, தாய் உண்டு. அப்ப எனக்கும் வந்து ஏன்னா ஹஜ்ஜி சல்லிந்தா யாருக்கு வேணாலும் போயிடும் தானே, என்ன பிரச்சனை ஹஜ்ஜி போறதுக்கு? இத மைண்ட் செட்ல தான் நானும் மீந்தேன். நம்புறேன்டா நம்புங்க. எனக்கு ஆபீஸ்ல ஹஜ்ஜி லீவ் எடுத்து நான் சல்லியும் பே பண்ணி மச்சான். அதுக்கு முந்தின வருஷம் நான் ஹஜ்ஜி போனது முந்தின வருஷம். டிக்கெட்டையும் புக் பண்ணி ஏஜென்ட்டுக்கு 50,000 கெட்டது. இப்பதான் 5,000. இப்ப 5,000 முந்தி 50,000 7,50,000 டிபாசிட் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? அது வச்சாச்சு. முந்தி வந்து 50,000 கெட்டணும். அதே சல்லி கட்டி எல்லாம் செஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வருஷம் என்னை ஹஜ்ஜுக்கு அனுப்பி. அப்பதான் விளங்கிச்சு உங்களுக்கு சல்லி கேளும் லீவி கேளும் அதி கேளும் இது கேளும். நீங்க அந்த பொறுமதிய விலங்கல்லேண்டா இது ஹஜ்ஜிட எவ்வளவு பொறுமதி. அது ஒரு ரப்புட அது இல்லாட்டி 5 கடமையில உண்டு. இது அவ்வளவு பொறுமதி. இது எனக்கு சொல்லேல. இது ஹஜ்ஜிட பொறுமதிய எவ்வளவு களிமா பொறுமதியோ, எவ்வளவு தொழுவ பொறுமதியோ, எவ்வளவு நோம்பு பொறுமதியோ, எவ்வளவு ஜக்காத் பொறுமதியோ அதே மாதிரி தான் ஹஜ். இது 5 பொறுமதி, அவ்வளவு பொறுமதி. அதுக்கு பிறகு நான் வந்து மாற கவலைப்பட்டேன். அதுக்கு பிறகுதான் அடுத்த வருஷம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினான். என்ன நீ வந்து நன்றி கெட்டவனா பொறுமதி இல்லாம நீ ஹஜ் செய்தே. ஆக்சுவலி முதலாவது எங்களுக்கு உள்ளத்துக்கு இது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் ஒன்று நான் பண்ண போறேன்ற ஒரு பொறுமதி ஈக்கவே. அது முக்கியமா சொல்லி போறேன். எத்தி வைக்கிற மட்டும்தான் எங்கட வேலை. ஹிதாயத் கொடுக்குற எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாங்க ஒருத்தருக்கு சொல்றோம் செல்லதே நான் நீங்க சிலவங்க நான் தவறு கொடுக்குறேன் 5,000 கணக்கு எடுக்க மாட்டேன். சரியா? சிலவங்க மாசால கேட்டு இப்ப நீங்களும் தான் சிலவங்க நல்லவா கேட்டுக்கொண்டு போய் செய்வீங்க. சிலவங்க என்னடா வளர்த்துதான் கொண்டு உண்மையான கத்தால் அது உள்ளத்துல ஓடுத்தா செய்தான் அப்படி போடும். ஆனா எங்களுக்கு சொல்ல மட்டும்தான் இல்லை. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க. ஹஜ்ஜில சப்ஜெக்டே தாங்க ஹஜ்ஜில வச்சு தாரா கபுதுல்லா கெட்டினே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆக்சுவலி ரேஸ் பண்ணி ரேஸ்ல தான் குருவான்ல வருது. அவங்க கெட்டா இந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து ரேஸ் பண்ணாங்க. அது இது அழிஞ்சு போகுது. கெட்டிட்டு தாரோட கெட்டினே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று வந்து நீங்க இஸ்மாயில என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட லைஃப் ஸ்டோரி கண் முன்னுக்கு வரணும் ஹஜ்ஜில. ரெண்டாவது வரணும் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா நாயகி, அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதெல்லாம் படிச்சுட்டு போங்க. அதெல்லாம் கண்ணுக்குள்ள வரும். அதெல்லாம் அதே சிச்சுவேஷன் அதே இடத்துல நடந்தது. சரியா? அப்ப ஐர வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கெட்டின போறோம். இது ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி ஹஜ்ஜின் சிறப்பில் எழுதுறாங்க. கெட்டின போறோம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட கெட்டின போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னேன், நீங்க இப்ப எல்லாரும் என்ன செய்யுங்க ஹஜ்ஜிக்கு கூப்பிடுங்க. கேட்டீங்களே ஹஜ்ஜிக்கு கூப்பிடுங்க. யாருக்கு 2 பேர் தான், அவரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். யார கூப்பிட ஈக்கிறதே 2 பேர் தானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன இந்த கருத்துப்பாடு நீங்க கூப்பிடுங்க. எத்தி வைக்கிறது யார்ட ஜோப்? ஏண்ட ஜோப். கூப்பிடுறது தான் உங்களோட ஜோப். எத்தி வைக்கிறது ஏண்ட ஜோப். அவங்க கூப்பிட்டாங்க, அசான் சொன்னாங்களோ எப்படியோ தெரியா, அசான் தான் வந்து நினைவில். சரியா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க எத்தி வச்சா தாரசரி தெரியுமா? அதை கேட்டீங்களா? அதே அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு இடத்துல எத்தி வச்சாரு. இங்க ஆலமுல் அருவால எத்தி வச்சாரு. ஆலமுல் அருவால சொல்லுவாங்க யார் இருக்கிறது எவ்வளவு
அது செய்வாங்க. ரைட், ஓகே, அது நான் வாரேன். ஆனா யார் இருக்கிறேன், எத்தனை பேர் இருக்கிறேன் ஆளுங்க, எத்தனை பேர் இந்திப்பாங்க? எல்லாரும் வேண்டா இன்றைக்கு 8 பில்லியன் உலகத்துல இருந்து அது 8 பில்லியனும் ஐநீந்தி கியாமத் நாள் மட்டும் எத்தனை பில்லியன் ஆக்கள் வர போறாங்களோ அத்தனை பில்லியன் மக்களும் பில்லியனோ ட்ரில்லியனோ அல்லாஹ் ஆலமுல் அருவாலி இந்தியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தி வச்சே மட்டும்தான், என்ன கூப்பிட்டே மட்டும்தான், அதை எத்தி வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க ஜகரியா ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, அந்த பில்லியன் கணக்கு மக்கள்ல யாரு லப்பைக் என்று சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் அது செய்யக்கூடிய பாக்கியம். அதுல போல இன்னொன்று சொல்றாங்க, என்னைக்கு சரி என்ன சொல்றாங்க, ஹதீஸ்ல வாசிட்டு போங்க ப்ளீஸ், கஷ்டம் தான், எங்க பிஸி டைமோட வாசிட்டு போங்க. சிலவங்க ஒரு தரக்க லப்பைக் சொல்லுவாங்க, சிலவங்க 2 தரக்க லப்பைக் சொல்லுவாங்க, சிலவங்க 10 தரக்க லப்பைக் சொல்லுவாங்க. அவர் சொல்லி எழுதுறாரு, ஒரு மனுஷன் நிறைய லப்பைக் சொல்லியிருந்தா அவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. நாங்க எத்தனை தடவை லப்பைக் சொன்னோமோ தெரியும், நாங்க எத்தனை தடவை லப்பைக் சொன்னோமோ தெரியும். அல்லாஹ்க்கு முடிஞ்சு லப்பைக் சொல்லி முடிஞ்சு, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு கேக்குறது யாரா நான் நிறைய லப்பைக் சொல்லிக்கிறேன் நல்லா வரல. நான் ஓகே, அப்புறம் 70 சப்ஜெக்ட் முடிக்கல, 70 எத்தனை ஹஜ்ஜி செஞ்சுக்கிறாரு, 70 ஹஜ்ஜி செஞ்சுக்கிறாரு, 70 அரஃபா நீந்திக்கிறார், 70 அரஃபா. அப்ப அவருடைய மாணவன் கேட்டேன், மாணவன் தான் சொல்றாரு, அலியாமத் சொல்றாரு, அவருடைய மாணவன் தான் இதை நாளை காலுக்கு நான் எப்படி முடிச்சுட்டு இவருடைய மாணவர் தான் இதை அறிவிக்கிறாரு. அப்ப அந்த மாணவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, அது இதுதான் எங்க மறந்த சப்ஜெக்ட். அப்ப அவர் வந்து சொல்றாரு, நீங்க எப்படி 70 இம்பாசிபிள், நான் நினைக்கிறேன் கியாமத் நாள் மட்டும் அந்த ரெக்கார்டை யாருக்கும் பிரேக் பண்ணலாம். 70 ஹஜ் செய்யறேன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 15 வயசுல ஸ்டார்ட் ஆகினாலும் 85-90 வயசு செய்யணும். இவரும் சொன்னாரு, நேற்று அஷான் சார் நேற்று முதலாவது பேசிக்கொண்டு 35 ஹஜ்னா அவர் 32 ஹஜ் செஞ்சுக்கிறார். 70 அடி கஷ்டம், ஆனா 32 செஞ்சுக்கிறாரு. எங்களே பாபாஜியார் ரெண்டு ஒருத்தர், அவரும் நான் நினைக்கிறேன் எங்களோட வந்து டிராவலும், அவரும் எத்தனையோ 30 எங்கேயோ செஞ்சிருந்தாங்க நினைவில். சரி, எப்படி சாரி அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்க இவ்வளவு ஹஜ் செஞ்சீங்க 70? அப்போ வந்து அவர் சொன்னாராம், நான் எந்த அரஃபாலே எந்த அரஃபா டே இது லைலத்துல் கத்ர் டே எங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு தெரியும் 27 என்று சொன்னதுக்கு எக்ஸாக்ட் டேட் தெரியும், ஆனா அரஃபா டே கன்ஃபார்ம், அரஃபா டே வந்து துல்ஹஜ் டே 9ஆம் டே, அது கன்ஃபார்ம். அந்த டேட் இதை நீங்க டைரக்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டைரக்டா பேசுறேனா, அதான் இப்ப நினைவாச்சு. 30 நாள் பேக்கேஜ் போறாங்களுக்கு தானே, 30 நாள் பேக்கேஜ்ல கடைசி 5 நாள். அப்ப எங்களுக்கு வந்து அரஃபா நாளைக்கும் இந்த நாங்க ஹஜ்ஜுக்கு போன நாளைக்கும் இடையில கிட்டத்தட்ட 20 நாள் இஞ்சி மாட்டோம். எத்தனை நாள்? 20 நாள். இந்த 20 நாளும் எங்கட பேட்டரியை சார்ஜ் பண்ணே ஒரு நாளைக்கு அரஃபாவுடைய நாள். அலியாவர் ரஷால் சொல்லுவாரு, நீங்க 90% 98% ஈமானோட கூட அரஃபா நாளை சந்திக்கவா, 100% ஈமானோட தான் நீங்க அரஃபா நாள் ஈக்கணும். அந்த நீங்க கொஞ்சம் இப்ப இருந்து உங்களோட பேட்டரியை சார்ஜ் பண்ணுங்க. இத முசாக்கரா வந்து பேட்டரி சார்ஜ் இப்ப இருந்து சார்ஜ் பண்ணுங்க. அரஃபாக்கு எங்களுக்கு பில்டப் பண்ணி அரஃபா பில்டப் பண்ணி அது மாதிரி வேர்ல்ட் கப் பில்டப் பண்ணி தானே வேர்ல்ட் கப் வந்துச்சு. அது மாதிரி முழு ஹஜ்ஜிலையும் எங்களோட பில்டப் வந்து அரஃபா பில்டப் பண்ணி வச்சா அரஃபா நாள் வரப்போகல. அந்த பில்டப்போட அரஃபா நாள் வரப்போல எப்படி தெரியுமா ஈகும், சும்மா அரஃபா நாள் என்றாலே சும்மா அப்படி மனசெல்லாம் குலுங்கி இப்ப ரெடி, நான் ரொம்ப மீட்டாக ரெடி, சும்மா ஜட்மெண்ட் டேல நான் அல்ல மீட் ஆகுற நாள் தான் அரஃபா நாள். அந்த மாதிரி ஃபீலிங் கொண்டு வரும். அந்த அரஃபா அந்த நம்ம சொன்னா இதை கருத்து போடும், அரஃபா தான் ஹஜ் என்று அப்படித்தானே மஜா, அரஃபா இல்லாம ஹஜ் இல்ல. அந்த அரஃபா நாளுக்கு ரெடி ஆகுது. அரஃபா நாள் என்ன, நான் ரொம்ப மீட்டாக ரெடி ஆகுற நாள். அதுக்கு பில்டப், அது ஈமான கூட்டி 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 மேக்சிமம் ஃபுல் சார்ஜோட போறேன். நான் செல்றது உங்களுக்கு விலகுதோ தெரியும், நான் சும்மா பேசுறேன், ஆனா அந்த ஃபீலிங் எடுக்கிறமோ தெரியும், நான் ட்ரை பண்றேன் அது பாஸ் ஆகுறதுக்கு. அப்ப அரஃபால வச்சு அவர் வந்து துவா கேட்டாரா, யா அல்லாஹ், அரஃபால கேட்கிற துவா கபூல் தான், சரியா கேட்கிற துவா கபூல். அதுதான் நான் சொன்னேன், அரஃபால கேட்கிற எல்லா துவாங்க யா அல்லாஹ், இந்த மீட்டிங் ஒன்னே மீட் ஆகுற இந்த நாளே நீ கடைசி நாள் ஆக்காது. என்ன ஆக்காத, எந்த அரஃபாலையும் அவரோட மாணவர்கள் சொல்றாரு, எந்த அரஃபாலையும் அவர் கேட்கிற துவா யா அல்லாஹ் இதே எங்கட கடைசி சந்திப்பா ஆக்காது. அவர் 70 தரக்க இது துவா கேட்டுக்கிறார் அரஃபால. அது துவாவை மீக்கிறார் 70 தரக்க கேட்டுக்கிறாரு. 70வது வருஷம் அவர் சொல்லிக்கிறாரு மாணவருக்கு, நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 தரக்க கேட்டுட்டேன், இதுக்கு போறோம் கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. என்ன இது
வெக்கமாயிக்குது ஐசுட்டி நான் கேட்கலன்னு சொல்றாரு. அந்த வருஷம் ஒரு மொத்தம் 70 ஹஜ்ஜி செஞ்சு வாங்க. நான் ஏன் இந்த கதையை சொன்னேன்னா இந்த கதையை கேட்டு போறோம். நானும் துவா கேட்டேன் யாரெல்லாம் இதே கடைசி வீட்டாக எனக்கு எவ்வளவு டவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, நான் இந்த வருஷம் நான் ஹஜ்ஜி செய்யாட்டி, நான் வைஃபுக்கும் சொன்னேன் அதே தான் எனக்கு. நாங்க அனி இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்யாட்டி எங்கட ஹஜ்ஜி கபூலான்னு எனக்கு டவுட். ஏன்னா நாங்க துவா கபூல் ஆகணுமே, அந்த அளவுக்கு அந்த டைம்ல இருந்துச்சு. அந்த டைம்ல சும்மா வேற லெவல் இருந்துச்சு. இப்ப அந்த ஃபீலிங் இல்லாம தான் இந்த கதையெல்லாம் நீங்க கேக்குறீங்க. ஹஜ்ஜி செய்யக்கூடிய இந்த ஃபீலிங் வேற. அப்ப எனக்கு மாற அப்செட். இப்ப இந்த வருஷம் ஹஜ்ஜி இல்லாடி இப்ப இன்னும் அல்லாஹ் ஹஜ்ஜி கபூலோ இல்லையோ தெரியா. அதுக்கு முந்தைய இன்னொரு சப்ஜெக்ட் சரியா, இதுவும் நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு நினைவு காணுங்க இந்த சப்ஜெக்ட் வர்றதுக்கு. ஹஜ்ஜி கபூல்ன்றது லேசிப்பட்ட விஷயம் இல்லை. இப்னு அப்பாஸ் அலியாமது ரஷீத் சொல்றாரு, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமெண்டா அவருக்கு ஒருத்தர் வந்து சொன்னியா எனக்கு என் ஹஜ்ஜி கபூல். இப்னு அப்பாஸ் சொன்னாங்களா, நான் உங்களுக்கு சம்பளம் தாரன், வேலைக்கு போவான என்னோட நில்லுங்க. ஒருத்தருக்கு ஹஜ்ஜி கபூல்ண்டா அவரோட ஈக்க கிடைக்கிறதே பெரிய பாக்கி. ஒத்தண்ட ஹஜ்ஜி இவர்ட ஹஜ்ஜி கபூல்ண்டா இவரை என்கிட்ட வச்சுக்கொள்றது பெரிய பாக்கி. அவ்வளவுக்கு சுப்பிரிய அமல் உண்டு. நான் சொல்றேன் போயினா நான் சொல்றது இல்லை, இது அலியாம ரசத்தை பயான் இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு இது பண்ணி வச்சுக்கிறேன். நான் அதெல்லாம் காட்டுறேன் எப்படி பாக்குறேன். இத கேட்டு சப்ஜெக்ட் கிளியர் தானே. ஹஜ்ஜி கபூல் ஆகுறேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று. எங்களோட என் ரூம்ல இருந்தவன் மச்சான், நான் உன சொன்னேன், என்னோட என் ரூம்ல இருந்தவன் கனவுல வந்து சொல்லப்பட்டுச்சு உங்களோட ஹஜ்ஜி கபூல். எனக்கு எவ்வளவு சந்தோஷம் வேண்டாம். நான் சொன்னேன் அதே ஓட கபூல் எல்லாத்தையும் கபூல் மாதிரி தாண்டா அப்படின்னு. அவனுக்கு மாஷால பெரிய சம்பவம். அவரோட பள்ளி ஒன்று காட்டி பெரிய பெரிய கனவு உண்டு. அந்த கனவுல சொல்லப்பட்டுச்சு உங்களோட ஹஜ்ஜி கபூல் மாஷால்லாண்டு. அவன் சூப்பரிடாயலாம். அந்த அவனை பத்தி சொல்றேன்னா நிறைய சொல்லிக்குது. அதான் நான் சொல்றேன், ஹஜ்ஜிக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டயல் மச்சான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரி, ஒவ்வொரு ஸ்டோரி. மேபி உங்களும் அப்படியே இருக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் தாரு, ஒவ்வொரு ஸ்டோரி. அதெல்லாம் கேட்க போனா வேற லெவல். ஹஜ்ஜிக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க பேசினா வேணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டயல் மாஷாலாண்டு. அப்ப இத ஒரு பக்கம். அப்ப எனக்கு டவுட், இப்ப எங்க ஹஜ்ஜி கபூலா இல்ல, மாமண்ட கபூல்னு சொல்லி அல்லாஹ் அகலம் கேமன்னாலதான் பாக்குறேன் எங்க ஹஜ்ஜி கபூலா இல்ல. சரியா? அப்ப வந்து என்னது அவர் துவா. இப்ப எனக்கு சுகர் இல்லை. ஆனா நேத்து என் வைஃப் வந்து சொன்னேன், எங்களுக்கு இத்தனை ஹஜ்ஜி இப்ப இன்ன வரைக்கும் ஐடியா இல்ல அல்லாஹ். ஆனா அவ சொன்ன விஷயம் ஒன்று தான், இந்த ப்ரோக்ராம் வைஃப் தான் சொன்னாங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க போறீங்க தானே, நீ எந்த நேரம் தவத்தின் உழைச்சு கொண்டிருக்கிறீங்க தானே, அப்படின்னு சொல்லுங்க, உழைச்சு கொண்டிருக்கிறீங்க தானே, மேபி நீங்க தவத் கொடுத்து யார்ட சரி அந்த வந்த ப்ரோக்ராம்ல ஒத்த ஹஜ்ஜி சரி கபூலாவி சென்று சொன்னா அது நீங்க ஹஜ்ஜி செஞ்சு வாங்க. நான் சொல்றது அதை நான் பேசுறேன், அது வேற டாபிக் உண்டு. நீங்க செய்யற அமலும் நீங்க தொழுறதும் நீங்க ஒருத்தருக்கு சொல்லி அவர் தொழுறதும் இருக்குதே, அதுல கூலி வானத்துக்கும் பூமிக்கும் இடையில. ஏன்னா நீங்க தொழுவ கபூலோ இல்லையோ தெரியும். ஆனா நீங்க ஒருத்தருக்கு தௌவத் கொடுத்து அவர் தொழுந்தாருண்டா அவரது தொழுவர் அவர் சரியா தொலாட்டியும் அதோட பூர்த்தியான கூலி உங்களுக்கு. அது சொல்லி இன்ஷா அல்லாஹ் எப்படி சார் உங்களுக்கு ஹஜ்ஜுல கபூலாயிக்கும் இன்ஷா அல்லாஹ். சோ ஓகே டைம் சரி. சோ அவரு துவா கேட்டாரா அவர் ஹஜ்ஜுக்கு, அது அப்படிதான் அவர் 70 ஹஜ்ஜுக்கு பண்ணேன்னு சொன்னாரு. சரி, ஒரு 5 நிமிஷம் நான் கடைசியா சொல்லிக்கொள்ள, எங்க லைப்ரரியில் ½ hour இருக்குது அடுத்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண. கடைசியா சொல்லிக்கொள்றேன், இது சரியான முக்கியம். நீங்க இதுவும் வந்து உங்களுக்கு அழியாம, இதை நான் பயான் லீக்கிறோன்னு சொல்லல, பயான் லீக்கிறது சொல்ல போனா எங்களுக்கு டைம் போதும். ஏன்னா அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 20-30 பயானிக்கு ஹஜ்ஜை பார்த்து நான் எல்லாம் லிங்க் போட்டு வச்சுக்கிறேன், நான் காட்டுறேன். அது எல்லாத்துக்கும் நான் ஷார்ட் நோட்டும் அடிச்சுக்கிறேன். நான் அஷாருக்கும் அனுப்பினேன், ஹஜ்ஜி டைம்ல நிறைய பேருக்கு அனுப்பினேன். மாஷாலு அதெல்லாம் உங்களுக்கும் அனுப்புறேன், உங்களுக்கும் பார்க்கலாம் அதெல்லாம். அப்புறம் நீங்க உங்களோட ஓன் ஷார்ட் நோட் மேக் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் மாற முக்கியம். என்ன என்று சொன்னா, ஹஜ் என்றாலே தியாகம் தான். நீங்க போயிட்டு அங்க நல்ல ஹோட்டல் கிடைக்கணும், நல்ல பாத்ரூம் ஈக்கணும், நல்ல சாப்பாடு ஈக்கணும், நல்ல என்னது டிரான்ஸ்போர்ட் நல்ல ஈக்கணும், அது நல்ல இது வந்து உங்களோட ஹஜ் ஏஜென்ட் கிட்ட விஷயத்த சொல்லலாம். அவர் சொன்னா நீங்க அடுத்த வருடம் அவரோட ஹஜ் போக மாட்டீங்க. அவர் உங்களுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுவாரு.
ஆனா நீங்க இது ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு போவே வேணும். அப்படி நீங்க இதெல்லாம் லக்ஸரி ஆயிக்கணும், நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ஆயிக்கணும் இன்னொன்று இது அதை மட்டும் டக்குனு சொல்லுவோம். ஸ்டார்ட்டுக்கே வந்து எங்களை மக்களை போட்டாங்க 5 ஸ்டார் ஹோட்டல். இது வந்து யூசுப் இவரும் சொல்லுவார் முஃப்தி மேன. ஸ்டார்ட்டுக்கு போட்டாங்க எங்க தெரியுமா 5 ஸ்டார் ஹோட்டல். அதுக்கப்புறம் மதினால போயிட்டு போடுவாங்க எங்க உங்களுக்கு எப்படி தெரியும் எங்க பேக்கேஜ் நான் சொல்றேன். மதினால போட்டாங்க எங்க தெரியுமா எத்தனை ஸ்டார் ஹோட்டல் 4 ஸ்டார் ஹோட்டல் மதினா. அதுக்கப்புறம் எங்க வருவீங்க மதினால இருந்து அசீசியாக்கு வருவீங்க. இப்போ ஓகே அசீசியாக்கு வருவீங்க. அசீசியா எத்தனை ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல். டாய்லெட் எல்லாம் மொக்க வாங்கலீங்க சரியா. அதுக்கப்புறம் நீங்க எங்க போவீங்க மினாக்கு. மீனா வந்து அப்படி இருக்குதுண்ணா அப்படி இருக்குது. நான் இப்ப என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் போடுவாங்க மீனால. இப்ப நான் சொன்னேன் தானே 2 துண்டு அது வந்து ஒரு 2 ஸ்டார் மாதிரி தான் இருக்கும் சரியா. ஸ்டார் இல்ல சும்மா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் போடுவாங்க எங்க அரபால. அரபா எல்லாம் ஒரு டென்ட், ஒரு டென்ட்டுக்குள்ள எல்லாம் ஸ்ரீலங்கா எல்லாம் ஒரு டென்ட்டுக்குள்ள சரியா. அது ஒரு 1 ஸ்டாண்ட் வைங்களே கடைசியில உங்களை கொண்டு போய் போடுவாங்க ஒரு இடத்துல முத்தலிஃபா. எப்படி இருக்கும் தெரியுமா எங்க படிப்பீங்க ரோட்ல. நீங்க ஸ்டார பார்த்து கொண்டு தான் படிங்க. இது பசங்க சொல்லுவாரு எங்க முஃப்தி மேல சரியா. அது சொல்லிட்டு சொல்லுவாரு அது எங்க மௌலவி சொன்னேதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை 5 ஸ்டார் ஹோட்டல்ல வைக்கணும். உங்களை என்ன செய்யணும் உங்களை ரோட்டுக்கு கொண்டாரு அது ரொம்ப முடியும். அதே மாதிரி ஹஜ்ஜி நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்களை எப்பயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு 5 ஸ்டார் லைஃப் தான் தருவாங்க. உங்களை ஏழையாக மாட்டாங்க. 5 ஸ்டார்ல இருப்பீங்க, 5 ஸ்டார்ல வாழ்வீங்க, வேற லெவல் லைஃப். இன்னைக்கு மனுஷன் அதுதான் மாற மோடப்பா. கல்யாணம் முடிச்ச உடனே மாப்பிள்ளையும் பொண்டாட்டி முதல்ல என்ன தெரியுமா செய்யணும் ஹஜ் அனுப்பிடணும். மவுத்து வர காட்டி அவங்களுக்கு ஏழ்மை வராது. எவ்வளவு பெரிய சான்ஸ். நீங்க சல்லி சம்பாதிக்கிற அதை பத்தி யோசிக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு வார்த்தை ஏழையா மாட்டீங்க. கல்யாணம் முடிச்ச உடனே ஹஜ்ஜுக்கு அனுப்புவீங்க மாப்பிள்ளையும் பொண்டாட்டி. மவுத்து வர அவங்களோட ஃபேமிலி லைஃபே சுப்பரியா இருக்கும். ஒரு பிள்ளைல சரி செய்யுங்க சார். என்ன பிள்ளைங்க நான் நீ வச்சு சரியா. நான் என்ன சொல்றாரு வருது சரியா. அப்ப இது முக்கியமான விஷயம். ஹஜ்ஜெண்டா சாக்ரிஃபைஸ். ஒன்னாவது நான் சொன்னேன் உள்ளம் எப்படி. ரெண்டாவது நான் சொன்னேன் அது உம்மத்துடைய காவல். ரெண்டாவது தௌவத்துடைய மிசாஜ் தௌவத். மூணாவது வந்து சாக்ரிஃபைஸுக்கு ரெடி ஆயிருக்கு. ஏனென்றா ஹஜ்ஜெண்டாலே சாக்ரிஃபைஸ் தான். என்ன சாக்ரிஃபைஸ் எக்கடமெக்கட சாக்ரிஃபைஸ் இல்ல. தாரு சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க வந்து புள்ளையில பெரிய சாக்ரிஃபைஸ் தான் உங்களோட புள்ளையில விட்டு அஜி போறேன் தான். சிலவங்களுக்கு சின்ன புள்ளையில இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் இது பெரிய சாக்ரிஃபைஸ். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாரு புள்ளையில வச்சுதான் போனாரு. புள்ளையோட களத்துல கத்திய வச்சு வெட்டுறாரு. அப்ப எங்கிட்ட நீங்க பாருங்க அஜி போட எல்லாரும் வீட்டோட வீடியோ கால் மச்சா புள்ளையோட அழுவார செல்றதுக்கு புள்ளைய விட்டு புல்லாங்கிட்ட அழுவுரை அம்மா அழுவுரை. இப்ராஹிம் சாக்ரிஃபைஸ் புள்ளைய களத்தை வெற்றா. அந்த சாக்ரிஃபைஸ் உங்களோட சாக்ரிஃபைஸ் தான். ஆனா அந்த ஒவ்வொரு சாக்ரிஃபைஸையும் நான் என்ன சொல்ல வரேன்டா நாங்க என்ஜாய்மெண்டா மாத்தணும். இதை மட்டும் எடுத்துட்டு போனாலும் போதும் தான். இந்த ஒவ்வொரு சாக்ரிஃபைஸும் என்ஜாய்மெண்டா மாத்தணும். எப்படி என்ஜாய்மெண்டா மாத்தணும் அது என்னண்டா எங்கட தீம் ஒன்று நாங்க உருவாக்கினோம் எங்கட குரூப்புக்குள்ள சரியா. மாஷா அல்லாஹ் எங்கட அவர்கிட்ட ஹஜ்ஜு கபூல் ஆகிறதுக்கும் அது காரணமாயிருக்கும். எங்களோட ஒரு தீம் ஒன்று உருவாக்கினோம். நானும் வைஃபும் எங்கட செட் பண்ணு. நாங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை ஹஜ்ஜில வந்தாலும் நாங்க ஒரு தீம் பஞ்ச் டயலாக்னு சொல்லுவாங்க படத்தோல் வரும். பஞ்ச் டயலாக் கொண்டு போனோம் மச்சான். என்ன தெரியுமா யா அல்லாஹ் இதை வச்சு எங்கட ஹஜ்ஜ கபூல் செய். என்னது இதை வச்சு எங்கட ஹஜ்ஜ கபூல் செய். செல்லேதுக்கு சாப்பாடு போனா சாப்பாடு தின்னேலாம் யா அல்லாஹ் சாப்பாடு சரியில்லையா அல்லாஹ் இதை வச்சு எங்கட ஹஜ்ஜ கபூல் செய். செல்லேதுக்கு டாய்லெட் போனா டாய்லெட் கிளீன் இல்ல எங்களுக்கு பட்ட கட்டை ஒண்ணு இஞ்சி எங்கட எல்லாம் பி கேட்டகரியில ஒன்றுக்கு போட்டு டாய்லெட்டுக்கு போலினண்டா ஒரு ஹவர் 2 ஹவர் வெயிட் பண்ணணும். ஏன்னா டாய்லெட்டுக்கு போறதுக்கு போவே இல்ல. நாங்க டாய்லெட் போலி நீந்து கொண்டு யா அல்லாஹ் இதை வச்சு ஹஜ்ஜ கபூல் செய். எங்கட ஒரு தடவை பஸ்ல போறோம். பஸ்ல ஒரு நாத்தம் ஒன்று வந்துச்சு. நாத்தத்துக்கு முழு பஸ்ஸும் குழம்பிட்டு ஏன்னா போவே இல்ல. நானும் வைஃபும் யா அல்லாஹ் இந்த நாத்தத்தை வச்சு எங்கட ஹஜ்ஜ கபூல் செய். எவ்வளவு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துச்சேன்டா ஒரு நாங்க 30 நாள் எங்கட ஆச்சுதானே. அப்ப அதுல ஒரு பாயிண்ட் ஒன்று வந்துச்சு 2-3 நாளைக்கு நாங்க இந்த தீமை ஸ்டார்ட் ஆகினா கூட எங்களுக்கு பிரச்சனை வாரல்ல. நானும் வைஃபும் எங்கட ஹஜ்ஜு கபூலும் தெரியும் ஒரு பிரச்சனையும் வருது இல்ல. அது அந்த டயலாக சொல்றதுக்கு பிரச்சனை வருது இல்ல. எப்படி நீங்க மாறுவீங்கடா இந்த தீம்ல நீங்க ஹஜ்ஜை முடிச்சீங்கடா. அதான் நான் சொல்றேன் இதெல்லாம் உங்களுக்கு பயன்ல கிடைக்காது. இந்த தீம்ல நீங்க முடிச்சீங்கடா உங்களோட ஒவ்வொரு சாக்ரிஃபைஸும் உங்களுக்கு என்ஜாய்மெண்டா மாறும். என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்ல
ஒவ்வொரு சாக்ரிஃபைஸுக்கு பின்னுக்கும் எப்படி ஆஜரானாகி அவங்க ஓடின போற ஜம்சம் வெளியாவிச்சோ நீங்க ஒவ்வொரு சாக்ரிஃபைஸுக்கு போறவும் அல்லாட உதவி பண்ணி எங்களோட ஒருத்தர் வந்திருந்தாரு அவரோட இந்த கிட்னிக்குள்ள கிட்னி கல்லு தெரிந்தானே அதுல வந்து மாற வருத்தம் அவரோட ஃபுல் துவா யாழ்ல இந்த வருத்தத்தை வச்சு ஹஜ்ஜ கபூல் செய்யு சொல்லி கொண்டே இருந்தாரு. அவர் வந்து மச்சான் எத்தனையோ கல்லு டாய்லெட்ல இருந்து புறை கொண்டு வந்து காட்டினாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு கல்ல வெளியாகின ஒரு டாக்டர் ஒன்றும் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு கல்லெல்லாம் வெளியாகி எப்படி தியாகத்துக்கு போற ஜம்சம் வெளியாகிச்சோ உங்களோட ஒவ்வொரு தியாகமும் நீங்க யாரெல்லாம் என்ஜாய் பண்ணி கொண்டு பண்ண யாரெல்லாம் இதை வச்சு ஹஜ்ஜ கபூல் செய்யலாம். இந்த ஏஜென்ட்காரன் சரியான அலட்டியால இவன் இதை தியாகத்தை வச்சு ஹஜ்ஜ கபூல் வருவாங்க. மனுஷன் ஒவ்வொரு மாயிப்பான் கவுதுள்ள காலம் இருப்பான். சில செருப்பு போட்டு சப்பத்தை போட்டு காலம் இருப்பான். உசுறு போகும். அந்த உசுறு போகல வரணும். கஷ்டம் எடுக்கிறதுக்கு ஊத்த வச்சுதான் வரும். அந்த டைம்ல அப்படி வர போகல. அந்த டைம்ல உங்களுக்கு வந்து யாழ இந்த வருத்தத்தை வச்சு ஹஜ்ஜ கபூல் செய்யும். சிலவங்க கக்கத்தை தூக்குவாங்க, நாத்தம் அடிக்கும், சக்தி வரும் உங்களுக்கு கவுதுல. என்ன எனக்கு தெரியாது, இதை எடுத்து கூட தான் நீக்கிறேன். ஆனா அது நாத்தத்தை வர போகல. யாழ இதை வச்சு நான் உதாரணம் தான் சொல்றேன்னா இந்த மாதிரி என்னென்ன தியாகங்கள் உங்களுக்கு வருதோ அது எல்லா தியாகமோடையும் அதை ரப்போட பேசுது. யா அல்லாஹ் இது தியாகம் மேபி சின்ன தியாகமே மேலும் வெள்ள சாப்பாடு உங்களுக்கு தின்னிங்க மாட்டீங்க. யா அல்லாஹ்